கிறிஸ்துக்குள் பிரியமாய் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் பிதாவாகிய யாவே கடவுளாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களை இந்த நாளிலே கூறிக்கொண்டு விசேஷத்தனமாக நம் மனதிலே இருக்கக்கூடிய அநேக கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு வசனத்தின் வழியாக நமக்கு தீர்வு கிடைக்குமா பிரதர்? வசனத்து வழியாக தீர்வு கிடைக்குமா என்று நாம் ஆய்வு செய்து பார்க்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். எனவே இரண்டாம் வருகை, இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை லியோ பிரதர் மியூட்டில் போடணுமா? அவரு தான் போடணும். சரி, நீங்களே போட்டுருங்க, அட்மின் போட்டுக்கலாம். எனவே நாம் இந்த வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவின் ரெண்டாம் வருகை என்று பார்க்கும்போது இதில் நிறைய காரியங்களை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஏற்கனவே ஒரு 6 காரியங்களை நாம் தியானமாக நாம் எடுத்துக்கொண்டோம். வருகை ஏன் தாமதிக்குமா அப்படின்னு கேட்டால் ஆம், தாமதிக்கிறது. ரெண்டாவது இதற்குரிய தீர்க்க தரிசனங்கள், ரெண்டாம் வருகைக்குரிய தீர்க்க தரிசனங்கள். மூன்றாவது முதல் வரிக்குரிய தீர்க்க தரிசனம், அதை தொடர்ந்து ரெண்டாம் வரைக்குரிய தீர்க்க தரிசனம். அதற்கு பின்பாக 20 நிகழ்வுகள், அவருடைய பிறப்பில் 20, பரமேறுதல் 20, அவர் வருகையிலும் 20 என்று அது நம்ம வகை பிரித்து நான் பார்க்குறோம். அதோடு கூட அது வழியாக நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த வருகையில் 2 வகை இருக்குது. ஒன்று ரகசிய வருகை, பகிரங்க வருகைன்னு ரெண்டு பிரிவு இருக்குது. அப்படிங்கிறதையும் நம்ம ஆய்வுக்குள்ளாக நாம் கொண்டு வந்தோம். அதை தொடர்ந்து இந்த பாடத்துக்குள்ளே நம்ம போகும்போது சில தெளிவுகளை நாம் ஏற்படுத்தி செல்லுவது வழக்கமாக இருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் 7 சபைகள், 7 காலங்கள், 7 தூதர்கள், 7 நட்சத்திரங்கள், 7 சபையின் தூதர்கள், பாழாக்கும் அருவருப்பு, அதோடு கூட யாவன் என்பது யார், அதை தொடர்ந்து 4 காலங்கள், அதாவது மாலை, நடுராத்திரி, சேவல் கோவும் நேரம், காலை என்று 4 ஜாமங்களாக அதை பிரித்து நாம் ஆய்வு மேற்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அதை தொடர்ந்து பெரோஷியா, எபிஃபானி, அப்போகாலிப்ஸ் என்ற 3 பதங்களை அடிப்படையிலே என்ன பண்ணுகிறோம், அது நம்ம தியானத்திலே நம்ம கொண்டு வரோம். இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டோம். அப்போ மிக முக்கியமாக மின்னல் பிரகாசம், எஸ்ட்ரேப் என்று அழைக்கப்படுகிற வார்த்தைக்கு சொல்லப்படுகிற வியாக்கியானம், அது மின்னல் பிரகாசம் அல்ல, அது சூரிய பிரகாசம் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அப்படி அல்லது மின்னல் என்பது மின்னலாகத்தான் இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அதுக்கு இறுதியாக நாம் கடந்த வாரத்திலே ஒரு முக்கியமான தலைப்பை நாம் மையமாக பார்த்தோம். ஏன்னா அந்த அத்திமரத்துக்குள்ளே போகாமல் நம்ம ரெண்டாம் வரைக்குள்ளே நம்ம போக முடியாது. ஏன்னா இந்த அத்திமரம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது காங்க்ரீட்டாக எல்லாத்தோட மனசில் பதிஞ்சிருக்கிறது அத்திமரங்கிறது இஸ்ரேல் தான் அப்படிங்கிறது ஒரு ஊர்ஜிதம் அங்கு காணப்படுகிறது என்பதாக பார்க்குறோம். ஆனால் நம்ம வசனங்களின் வழியாக நாம் ஆய்வை நாம் மேற்கொள்ளும் போது அந்த லூக்கா 21ஆம் அதிகாரம் ஆகட்டும், மற்ற 24ஆம் அதிகாரம் ஆகட்டும், இந்த 2 அதிகாரத்திலே அத்திமரம் துளிர் விடுவதை பற்றி அவர் பேசுகிறார். அத்திமரம் துளிர் விடும்போது அங்கு வரக்கூடியது கோடை காலம் என்பதாகத்தான் அந்த இடத்துல தீரோஸ் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துருக்குறாங்க. ஹீட் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அப்போ அது கோடை காலம் என்பதாக அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஏன்னா வசந்த காலம் நம்ம படித்து அப்படியே நம்ம பழகிட்டோம். ஆனால் இது கோடை காலம் என்று சொல்லுவதாக அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்படின்னா அப்போ அவர் வரும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடவுளுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்பதைத்தான் அந்த இடத்துல எனிட்ஸோ அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு. அந்த பக்கத்தில் வந்துருச்சு அப்படிங்கிறத தான் சொல்கிறாரு. அப்படின்னா அத்திமரம் துளிர் விடுவது ஒருவேளை இஸ்ரேல் என்று நாம் எடுத்துக்கொண்டால், ஒருவேளை எடுத்துக்கொள்ளலாம், இப்போ எல்லோரும் அப்படி தான் சொல்கிறாங்க, எடுத்துக்கொண்டால் பொதுவாக என்ன சொல்லுவாங்க, 1874 தான் இந்த சியோன் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது என்பதாக சொல்லுவது வழக்கமாக காணப்படுகிறது. ஆனால் இந்த சியோன் இயக்கம் என்பது எல்லாம் செதறி போயிடுறாங்க இல்லையா? செதறி போன உடனே அந்த சியோன் இயக்கம்ங்கிறது 1897 தான் அங்கே தியோடர் ஹெரிஸ் அப்படிங்கிறத தான் என்ன பண்ணுறாரு, அதை ஸ்தாபிக்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம்னா
இது 1799 இருந்து 1847 வரைக்கும் இதுக்குரிய ஒரு 9 தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க, புரோட்டோ ஜைனிசம் அப்படின்னு வந்து 9 ஃபவுண்டர்ஸ் வந்து அதில் வராங்க. அவங்க வந்து 1899 கொண்டு வர்றாங்க. இயேசு கிறிஸ்து 1874 வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறம் தான் சியோனிசத்தவே ஃபார்ம் பண்ணுறாரு என்று நாம் சொல்லுவதற்கு ஏது இல்லை என்பதாக பார்க்குறோம். ஏன் அப்படி வந்து அவங்க சொன்னாங்கன்னா, இது சொல்லியிருக்கிறாங்க, அவங்களும் சொல்லியிருக்காங்க. அது வந்து நீங்கள் இதில் போய் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா அதில் விக்கிபீடியாலலாம் இங்கே போய் பார்த்தீங்கன்னா, மெனி அண்டர்ஸ்டுட் திஸ் to imply the coming of the Messiah at that time, and thus an early wave of Jewish immigration to the Holy Land begin in 1808 and grow until 1840s அப்படின்னு வந்து அங்கே கொடுக்குறாங்க. அப்படின்னா இவங்க என்ன நினச்சிட்டாங்க, இந்த சியோன் இயக்கம் ஃபார்ம் பண்ண உடனே வந்து மெஸ்ஸியா வந்து எங்களை கூட்டி சேர்ப்பாருன்னு சொல்லியிருக்குது, அதனால் மெஸ்ஸியா வந்திருக்கிறாரு, வந்து எங்களை கூட்டி சேர்ப்பாருங்கிற ஒரு எண்ணம் யூதர்கள் மத்தியிலே இருந்தது. அதனால தான் வில்லியம் முல்லர் வந்து 1844 வந்து அது வந்து பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து அவர் பண்ணுறாரு. அப்போ வந்து இஸ்ரேல் ஜனங்க கூட்டி சேர்க்கப்படணும், மெஸ்ஸியா வந்துட்டாருன்னு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் தேதியில் வந்து மெஸ்ஸியா வந்துட்டாருன்னு போய் யூதர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. யூதர்களுக்கும் மேசியாவுக்கும் யூதர்கள் வருவார நம்பிக்கை முதல்ல அவங்களுக்கு தான் இருக்குது, அதுக்கப்புறம் தான் கிறிஸ்தவங்களுக்கு வருது. அப்படி நம்ம பார்க்கும்போது இவர் 1799 அது வந்து இயக்கத்தை வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க என்பதாக பார்க்குறோம். 1874க்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை என்பதாக நாம் ஊர்ஜிதம் செய்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்போது இந்த அத்திமரத்தை வந்து முதலாக இந்த பாடத்தை வந்து ஒருத்தர் கேட்டாங்கன்னா நிச்சயமாக வந்து அவங்களுக்கு வந்து தெளிவு வரும்னு சொல்லவே முடியாது. எங்களுக்கு தெளிவு இருக்குது, தெளிவு வந்துருச்சுன்னு சொன்னாங்கன்னா அவங்க ஏற்கனவே இந்த பாடத்தை கேட்டவங்களாக இருக்கணும். இந்த பாடத்தை வந்து குறைஞ்சது ஒரு 2 தடவை வந்து நம்ம வந்து கேட்டு அதுக்குரிய வசனங்களை வந்து நம்ம எழுதி வச்சு நம்ம திருப்பி அந்த வசனத்தை வந்து தியானத்தில் கொண்டு வந்தால் தான் இது வந்து புரியுமே தவிர, இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து அது புரிவதற்கு வாய்ப்பு இல்லைன்னா. போன தடவை ஒரு பிரதர் சொன்னார், இது கொஞ்சம் புரியுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு. அது ஆல்மோஸ்ட் நம்ம பாடம் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதில் இந்த அத்திமரம் வந்து இஸ்ரேல்னு கான்க்ரீட்டாக நம்ம மனசில் இருக்கிறதுனால அது வந்து என்ன பண்ணணும், டக்குன்னு புரியாது. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இந்த அத்திமரத்தை பற்றி அவர் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, மற்ற 24:33 சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறேன் என்று தான் பேசுகிறார். வந்துட்டேன்னு சொல்லலை அவர். அப்போது வாசல் அருகே வந்திருக்கிறார் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். இந்த 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 27ஆம் வசனம், 37, 39 மட்டும்தான் இந்த 4 இடத்துல தான் பெருஷியாங்கிற வார்த்தை இருக்குது. மற்ற எல்லா இடத்துலையும் எர்க்கமாய்ங்கிற வார்த்தை தான் இருக்குது. ஹோக்கோங்கிற வார்த்தை அந்த 24:50 ஒரு இடத்துல இருக்குது. வேறு இந்த வார்த்தை வந்திருக்கிறார் வார்த்தை வந்து அங்கு பொதுவாக வந்து சொல்லப்படவில்லை என்பதாக. இப்போ நோவா காலத்தில் நடந்தது போல் நடக்குங்கிறாரு, லோத்தின் காலத்தில் நடக்கும்போது நடக்குங்கிறாரு. இந்த இடங்களில் மட்டும்தான் அந்த வார்த்தை அங்கு காணப்படுகிறது என்பதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே வரும்போது வாசல் அருகே வந்திருக்கிறேன்னு சொன்னது தான் நம்ம ஆங்கில வேதாகமத்தின் பிரகாரமாக நம்ம என்ன பண்ணோம், இட் இஸ் நியர் ஈவன் அட் த டோர்ஸ் அப்படின்னு என்ன பண்ண ஒரு எஸ் சேர்த்துற அந்த இடத்துல வாசல்கள் அருகே வந்திருக்கிறேன் என்று சொல்லுவதாக பார்க்கிறோம். அப்படின்னா மேற்சொன்ன சம்பவங்கள் நடைபெற காணும்போது அப்படி தான் வந்து நம்ம எடுக்கிறோம். இவைகள் சம்பவிப்பதை நீங்கள் காணும்போது, அத்திமரம் துளிர் விட்டுச்சுன்னா மற்ற எல்லா மரங்களும் துளிர் விட்டுச்சுன்னா அது கோடை காலம் வந்துருச்சு, இலையுதிர் காலம் வந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா? அந்த மாதிரி மேற்சொன்ன காரியங்கள் இறுதி 7 சம்பவங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். வஞ்சித்தல், யுத்த செய்தி, பகை, ஆலயத்தில் பாழாக்கும் அருவருப்பு, இங்கே இருக்கிறார் வந்து இருக்கிறார் என்று சொன்னால் நம்பாதீங்க, மின்னல் எப்படி வருது அந்த மாதிரி, அப்புறம் சூரிய சந்திர நட்சத்திரங்களை பற்றின அடையாளம் என்று 7 விதமான அடையாளங்களை வந்து நமக்கு கொடுத்துட்டாரு. அந்த 7 விதமான அடையாளங்களும் வரும்போது நான் வந்து வாசல்கள் பக்கத்தில் வந்திருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறார். அப்படின்னா இதெல்லாம் வந்து இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கும்போது
எல்லாமே நிறைவேறிய சம்பவங்கள் என்று நாம் சொல்ல முடியாது. வஞ்சித்தல்ங்கிறது அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வஞ்சித்தல் நடக்கிறது. யுத்த செய்தியும் அதுபோல் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. பகை என்பதும் காணப்படுகிறது. இதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. ஆனால் இதில் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணி கொண்டு போகிறாரு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அடுத்த தியானத்தில் அநேகமாக இன்றைக்கி தியானத்தில் நம்ம அதை நம்ம அதை உள்ளே நம்ம போயிடலாம். ஏன்னா நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இன்னும் 2 டாபிக் தான் நமக்கு இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா 3 வித ஊர்ஜிதங்கள் 7 வித நிகழ்வுகள். இதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். 3 வித ஊர்ஜிதங்களை நம்ம முடிச்சிட்டோம்னா 7 வித நிகழ்வுகள் அதை நம்ம பார்த்துடுறோம். அதையும் பார்த்துட்டோம் என்னன்னா இதை இந்த பாடம் அதில் கம்ப்ளீட் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் உயிர்த்தெழுதலில் இருக்கக்கூடிய வகைகளை என்ன பண்ணுறோம், அடுத்த பாடத்துக்குள்ளே நம்ம கொண்டு போகிறோம். இதோட இந்த பாடம் இந்த 2 டாப்பிக்கில் முடிவதற்கு வாய்ப்புண்டு என்பதாகத்தான் நம்ம பார்க்குறோம். அதில் இந்த அத்தி மரத்தில் நமக்கு எழுகிற கேள்விகளின் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறோம், இதை நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம பைபிளை நம்ம தீவிரமாக நம்ம பார்க்கும்போது இஸ்ரேலை திராட்சை செடிக்கும் திராட்சை தோட்டத்திற்கும் ஒப்புமைப்படுத்தி காட்டியிருக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவதாக இந்த அத்தி மரத்தை எதோடு கூட ஒப்புமைப்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, அத்தி மரத்தை காக்கிறவன் அதன் பலனை புசிப்பான், எஜமானை காக்கிறவன் பலன் அடைவான் அப்படிங்கிறார். அப்படின்னா இஸ்ரேல் அத்தி மரங்கிறது இஸ்ரேலை காக்கிறவன் பலன் அடைவான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த இடத்துல இஸ்ரேலுங்கிறது வரவே வராது இல்லையா? அத்தி மரத்தை காக்கிறவன் அது கனியை புசிப்பான், எஜமானை காக்கிறவன் பலன் அடைவான். அப்போ அத்தி மரத்தை காத்தல், எஜமானை காத்தல். அப்போ அத்திமரம் ஈக்வல் டு எஜமான். இப்படி தான் நீங்கள் கார்லேட் பண்ண முடியுமே தவிர அந்த இடத்துல போய் அத்திமரங்கிற இஸ்ரேல் கொண்டு போகணும். அதே மாதிரி தான் அத்திமரம் துளிர் விடுறது பார்க்கும்போது நீங்கள் வசந்த காலம் கோடை காலம் வந்துருச்சு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த இதெல்லாம் நடக்கிறதையெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் வாசல் இருக்க வந்திருக்காருன்னு, அது கோடை காலம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்கிறாரு. அப்போ அதை தான் கம்பேர் பண்ணுறாரு. அந்த 32ஆம் வசனத்தையும் 33ஆம் வசனத்தையும் கம்பேர் பண்ணுறாரே தவிர அந்த 32ஆம் வசனத்தை எந்த விதத்திலையும் அது இஸ்ரேலு தாங்கிறத அவர் ஊர்ஜிதப்படுத்தவே இல்லை என்பதாக அந்த இடத்துல நம்ம திருப்பி நம்ம படித்து பார்க்கும்போது தான் நமக்கு அது தெளிவு கிடைக்கும் என்பதாக பார்க்குறோம். அந்த மூன்றாவதாக அங்கே நம்ம 3 காரியங்களை கொண்டு வருகிறோம். அதில் முதல் காரியம் அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான், எஜமானை காக்கிறவன் பலனடைவான். அத்திமரம் ஈக்வல் டு எஜமான். ரெண்டாவதாக அத்திமரத்தின் காய்கள் உதிர்கிறது போல வானத்து நட்சத்திரங்கள் உதிர்ந்து போகுங்கிறார். அத்திமரத்தின் காய்கள் உதிர்கிறது, அந்த மாதிரி வானத்து நட்சத்திரங்கள் உதிருங்கிறார். அப்போ அத்திமரத்தின் காய்களை எதோடு கம்பேர் பண்ணுறாரு? வானத்து நட்சத்திரங்களோடு கம்பேர் பண்ணுறார். புரியுதுங்களா? அத்திமர காய்கள் உதிர்கிறது போல இஸ்ரேல் உதிர்ந்து போகும் அப்படின்னு அவர் சொல்லலை. அப்படி சொல்லலை. அத்திமர காய்கள் உதிர்வு போல இஸ்ரேல் உதிர்ந்து சொல்லலை. அப்போ அத்தி மரத்தின் காய்கள் உதிர்வு போல வானத்து நட்சத்திரங்கள் உதிரி போரும் என்று சொல்கிறார். மூன்றாவதாக அங்கே நம்ம படித்தோம், நாகும் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நினிவே பட்டணத்தை சொல்கிறாரு. 12ஆம் வசனத்தில் அத்தி மரத்தை பற்றி பேசுகிறார். அப்படின்னா அத்தி மரம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக நினிவே பற்றி தான் பேசுகிறாரு அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல நாம் தெளிவுபடுத்தி பார்க்கலாம். இந்த 3 நிகழ்வுகளை தான் அத்திமரத்தை வச்சு நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னு பார்த்தோம்னா, இந்த அத்தி பழங்கள் அப்படிங்கிறது அத்திமரத்தின் முதற்கனிங்கிறது அங்கே பிதாக்கள்னு சொல்கிறார். அதை சொல்கிறார். ஓசியா 9:10 நம்ம படித்தோம். திராட்சை கொலைகள் இஸ்ரேலுக்கு ஒப்புமைப்படுத்துகிறார். அத்திமரத்தின் முதற்கனி அவருடைய பிதாக்களுக்கு ஒப்புமைப்படுத்துகிறார். அப்போ முதற்கனி பிதாவுக்கு ஒப்புமைப்படுத்துகிறார். அத்திமரம் என்பது எஜமானுக்குட்பட்டு முதற்கனி கொடுக்கக்கூடியவராக அங்கு இஸ்ரேலின் முற்பிதாக்கள் இருக்கிறார்கள் என்பதைத்தான் அதில் பார்க்குறோம். அதே மாதிரி நல்ல அத்திப்பழங்கள் அப்படிங்கும்போது இஸ்ரேலுக்கு சிறைப்பட்டு போனவங்களே நல்ல அத்திப்பழத்துக்கு ஒப்பாக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். இதை தான் மெயினாக கொடுப்பாங்க. அத்திமரம் ஈக்குவல் டு இஸ்ரேல்னு சொல்கிறதுக்கு அந்த எரேமியா 24:2-5 தான் கொடுப்பாங்க. எது கொடுப்பான்னா, அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு சிறைப்பட்டு போன யூத பிரபுக்களை நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அத்தி மரம்ங்கிறது எஜமான். இந்த எஜமானில் முதற்கந்தாயத்து அத்திப்பழங்களாக அந்த முற்பிதாக்களாக இருக்கக்கூடிய
அந்த ராஜவம்சத்தார் இருக்கிறார்கள், சிறைப்பட்டு போனவர்கள் இருக்கிறார்கள். மற்றவர்களோ இந்த சிதேக்கியா ராஜா போன்று அவர்களுக்குட்பட்டவர்கள் அங்கே இருந்து அவர்கள் அழிவுக்குட்படக்கூடிய ஜனங்களாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் அந்த இடத்துல மையப்படுத்தணும். அந்த சிறைப்பட்டு போனவர்கள் தான் பாபிலோனுக்கு போனவர்களை தான் என்ன பண்ணுறாரு, அந்த மீகா 4:10 நம்ம படித்தோம். அங்கே இருந்து சியோன் என்று அழைக்கப்படுகிற என்ன பண்ணுவார், அங்கே பாபிலோன்லேருந்து விடுதலை பண்ணுவேன் அப்படிங்கிறார். அப்போ எந்த குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் குழப்பத்தில் போயிடுறோம், அந்த குழப்பத்திலேருந்து நம்ம வெளியே கொண்டு வருகிறார் அப்படிங்கிறத தான் அந்த இடத்துல மையப்படுத்துகிறோம். அதெல்லாம் பவுலை உதாரணமாக கொடுத்தோம். பவுல் அரபு தேசத்துக்கு போயிடுறாரு. போயிட்டு அதுக்கப்புறம் தான் தமஸ்கு எருசலேமுக்கு வரவு 3 வருஷம் ஆகி போயிடுது. அப்போ அந்த 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 உள்ளே போய் குழப்பத்துக்குள்ளே போய் தான் இவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத தான் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல நமக்கு மையப்படுத்தி காட்டுகிறார்ங்கிறத நம்ம தெளிவாக நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதை மையப்படுத்தி காட்டுறார். இதை நான் பிடிஎஃப் நான் ரெடி பண்ணி உங்களுக்கு நம்ம அனுப்பிச்சிடுறேன். அனுப்பிச்சிட்டு நீங்கள் அதையும் ரெக்கார்டிங்கும் வச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு அது புரிவதற்கு வாய்ப்புண்டு என்பதாக அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இந்த கனிதரக்கூடிய இக்காலத்தில் கனிதரக்கூடியது யார் என்று கேட்டால், இக்காலத்தில் நாம் தான் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் தேடுகிறார், கனியை தேடுகிறார். வாஸ்தவம் தான். அதில் யார் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும்னா நாம தான் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படின்னா நாம் மரமாக இருக்கிறோமான்னு கேட்டோம்னா, நாம் அத்திமரம் என்று நாம் சொல்லாதபடிக்கு நம்மை நீதியின் விருட்சங்கள் என்று சொல்லுவதாக பார்க்கிறோம். சில வசனங்களை படிக்கலாம். சங்கீதம் 52:8. சங்கீதம் 52:8. நானோ கடவுளுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பேன் என்று அவர் பேசுவதாக அந்த இடத்துல பார்க்குறோம். கடவுளுடைய ஆலயத்தில் நான் எப்படி இருப்பேனா, பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பேன் என்று பேசுவதாக பார்க்கிறோம். எரேமியா 11:16. எரேமியா 11:16. நல்ல கனி உண்டாகிற அத்தி மரத்துக்கு என்ன பண்ணுறாரு, மன்னிக்கவும் 16. நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் என்னும் பேரை கர்த்தர் உனக்கு இட்டார். பாருங்க, நமக்கு இப்ப இதை எப்படி நம்ம சொல்லணும், இல்லைங்க இது இஸ்ரேல் பத்தி தான் சொல்றாரு, நம்ம சொல்ல முடியாது. இது நமக்கு தான் சொல்றாரு அவரு. நல்ல கனி உண்டாகிற பச்சையான நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் என்னும் பேரை, நேர்த்தியும் பச்சையுமான ஒலிமரம் பேருங்க உனக்கு கொடுத்தாருங்கிறார். அதனாலதான் அவர் சங்கீதத்தில் சொல்லும் போது நானும் கடவுளுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவு மரை போல் இருக்கேனார். 128:3 சொல்லும் போது ஒலிவு மர கன்றுகள்ங்கிறார். உன் பிள்ளைகள் உன் பந்தய சிற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி 1 ராஜாக்கள் 6:23 1 ராஜாக்கள் 6:23 சந்நிதி ஸ்தானத்தில் ஒலிவ மரங்களால் 2 கேருபீன்களை செய்து வைத்தான் என்று பேசுவதாக பார்க்கிறோம். அப்படின்னா ஏஞ்சல்ஸ் தான் கொண்டு வர்றார். அந்த இடத்துல ஒலிவ மரங்களால் 2 கேருபீன்களை செய்து வைத்தார் என்பதாக பார்க்கிறோம். வெளிப்பசேஷம் 11:4 வெளி 11:4 அவர் சொல்றாரு, பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும், பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. 2 விளக்கு தண்டும் இவர்களேங்கிறாரு. அப்படின்னா அந்த 2 ஒலிவ மரங்கள் 2 விளக்கு தண்டுகள் யாருங்கிறாரு, இவர்கள்னு சொல்லிட்டாரு. எவர்கள்னு கேட்டீங்கன்னா சகரியான் புத்தகம் 4:14 4:11 பின்பு நான் அவரை நோக்கி குத்துவிளக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன்கிறார். 13:14. அதற்கு அவர் இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். இதெல்லாம் உனக்கு என்னன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு என்ன சொல்றாரு, தெரியாது என்றேன். ஆண்டவரே எனக்கு தெரியாதுங்கிறாரு. அப்பொழுது அவர் இவைகள் 2 சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற, இவைகள் 2 சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். அபிஷேகம் பெற்றவர்கள், அபிஷேகம்னாவே இயேசு கிறிஸ்து. அபிஷேகம் பெற்றவர்கள்னா கிறிஸ்தவர்கள். அப்படின்னா கிறிஸ்தவர்கள் மனவாட்டி வைப்பார் திரள் கூட்டம். 2 கூட்டத்தை பற்றி தான் அந்த இடத்துல பேசுகிறாரு என்பதாக அந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அதனால தான் ஏசாயன் புத்தகம் 61:3 கடைசி பகுதியில் நம்ம பார்த்தோம்னா ஏசாயா 61:3 பின்பகுதியில் அவர்கள் கடவுள் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள்
என்று பேசுவதாக பார்க்குறோம். அப்படின்னா யார்கிட்ட கனி தேடுறாருன்னா நம்ம கிட்ட தான் கனி தேடுறாரு. நம்மளை என்னங்கிறாரு, நீதியின் விருட்சங்கள் என்று பேசுவதாக பார்க்குறோம். நம்ம இல்லை அவர் இஸ்ரேல் கிட்ட தான் தேடினாரு, இந்த நீதியின் விருட்சங்கள் இஸ்ரேல் ஜா அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா அவர் என்ன கனி தேடுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஏசாயா 45 அதிகாரம் 8 வசனம். ஏசாயா 45:8. வானங்களே உயர இருந்து சொரியுங்கள், வானங்களே உயர என்று சொரியுங்கள், ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவது, ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவது, பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை கொடுக்கிறது. ரட்சகர் மூலமாக ரட்சிப்பின் கனி கிடைக்கிறது. நீதியும் கூட விளைவதாக அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, அந்த இடத்துல கடவுளாகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன் என்று சொல்லி பிடிக்கிறார். அப்படின்னு நீதியின் கனி ரட்சிப்பின் கனியும் நீதியின் கனி கொடுக்கிறவர்களா? நீதியின் கனியான்னு கேட்டால் ஆமாம், நீதியும் கனி தான். ஆமோஸ் 6 அதிகாரம் 12 வசனம். ஆமோஸ் 6 அதிகாரம் 12 வசனம். கண்மலையின் மேல் குதிரைகள் ஓடுமோ, அங்கே ஒருவன் மாடுகளால் உழுவானோ, நியாயத்தை நஞ்சாகவும் நீதியின் கனியை எட்டியாகவும் மாற்றினீர். நீதியின் கனியை எட்டியாகவும் அப்படின்னா ரட்சிப்பின் கனியும் நீதியும் கூட விளைவதாக. நீதியின் கனியை என்னட்டாங்களா, எட்டியா கசப்பா மாத்திட்ட. நம்மகிட்ட ஒரு நீதி கொடுத்தாருன்னா அந்த நீதியை நம்ம கசப்பா மாத்திரமா என்பதுதான் நம்ம சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்படின்னா ஒரு காய் பழுக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் வெப்பம் வேண்டும் என்பதாக பார்க்குறோம் இல்லையா? கார்பைடு கல்லுங்கிற போட்டு இன்றைக்கி வெப்பத்தை உண்டாக்குறாங்க. அப்படி இல்லை. அப்படின்னா ஒரு காய் எப்படி கனியாக மாறுங்கிறத உபாம புத்தகத்திலே படிக்கிறோம். 33 அதிகாரம் 14 வசனம். 33:14. சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும், சூரியன் தான் ஒரு கனியை பக்குவப்படுத்துதுங்கிறாரு. அப்படின்னா சூரியன்கிறது எது? இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து தான் அருமையான கனிகளை உண்டாகுது. முதற் கந்தாயத்து அத்திப்பழங்களாக நேர்த்தியான அத்திப்பழங்களை உண்டாக்கக்கூடியது அங்கு இயேசு கிறிஸ்து தான் என்பதாக அந்த இடத்துல நாம் தெளிவுபடுத்தி பார்க்கிறவர்களாக. நீதியின் கூட சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்கள்ங்கிறார். சந்திரன் போது சபை என்று எடுத்துக்கிறோம். சபையின் மூலமாக அதோடைய அந்த ருசி மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதைத்தான் அந்த இடத்துல நம்மோடு கூட அதோடு அது என்று நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்போது தொடர்ந்து படிங்க. பிலிப்பியர் 1 அதிகாரம் 10-11 வசனங்கள். பிலிப்பியர் 1 அதிகாரம் 10-11 வசனங்கள். 1:10-11. கடவுளுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால். பார்த்தீங்களா? அப்போ சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகள்னாரு. இங்கே என்னட்டாரு? இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய், கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவான இடரற்றவர்களுமாய் இருக்க வேண்டுதல் செய்கிறேன்கிறாரு. அதை தான் அவர் தேடுகிறாரு. இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற நீதியின் கனி. அதனாலதான் நீதியின் விருட்சங்கள் எனப்படுவீர்கள் என்று நம்மை பார்த்து பேசியிருக்க என்பதாக பார்க்கிறோம். கொலோசேயர் 1 அதிகாரம் 10-11 வசனங்கள். கொலோசேயர் 1 அதிகாரம் 10-11 வசனங்கள். சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து. அதுதாங்க முக்கியம். கடைசியில் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா ரட்சிப்பின் கனி, நீதியின் கனி சொல்லிட்டு சகலவித நற்கிரியைகளுமாக கனிகளை தந்து கடவுளை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பிரியமுண்டாக நான் பாத்திரவான்களாக நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும்
உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். அதனால என்ன பண்றாரு, இந்த கனி வந்து நம்மள நிறைஞ்சு வந்தாதான் அந்த ஆவியின் கனி நமக்குள்ளாக வரும் என்பதாக பார்க்கிறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், அச்சடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று நாம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களே வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. எனவே அந்த கனி நிறைந்தவர்களாக நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்பதாக பார்க்கிறோம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்கள். எப்படி அந்த நீதியாக கனி எப்படி இருந்து பாத்தீங்கன்னா, சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. அப்படின்னா அடுத்தது என்ன வரும்? அது திருப்பி அடுத்தது அந்த சமாதான கனி தான் வரும், சண்டையே வராது. அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த கனி கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதாக பார்க்கிறோம். அப்படி இல்லாமல் நம்ம பாவ இச்சைக்குட்பட்டவர்களாக இருந்தால் என்ன நடக்கும் என்பதையும் தெளிவுபடுத்தி காட்டி விடுகிறார். ரோமர் 7ஆம் அதிகாரம், பவுலடியார் ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில், பிரியமானவர்களே, நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள், நியாயப்பிரமாணத்திலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களில் பலன் செய்தது என்று சொல்லுவதாக அந்த இடத்துல வந்து பார்க்கிறோம். எனவே நாம் வந்து பச்சையான ஒலிவ மரங்களாக, நீதியின் விருட்சங்களாக நாம் இருக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம் என்ன கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் பார்த்தோம்னா, நம்ம ரட்சிப்பின் கனி, நீதியின் கனி, சூரியன் பக்குவப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனி, நற்கிரியையாகிய பலவிதமான கனிகளை கொடுத்து ஆவியின் கனியில் நாம் வந்து நிலைத்திருந்து இந்த சமாதானத்தை விதைக்கிறவர்களாக, சமாதான கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல நாம் தெளிவுபடுத்தி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். எனவே அதன் அடிப்படையில் வந்து என்ன பண்ணுறோம், நாம் இந்த வசனங்களை நாம் எடுத்துக்கொண்டு இந்த வசனங்களின் வழியாக முழுமையாக நாம் எப்பண்ணமாக அங்கு அவருக்குள்ளாக செயல்பட வேண்டும் என்ற திட்டத்தை நாம் வந்து ஊர்ஜிதம் செய்து நம்மை செயல்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் என்ன கொண்டு வரோம்னு பார்த்தோம்னா, வருகையின் நிகழ்வுகள் அப்படின்னது நம்ம பார்க்குறோம். அதாவது வருகையின் நிகழ்வுகள் என்ற அடிப்படையில் 3 வித இரகசிய வருகையின் 3 வித ஊர்ஜிதங்கள் அப்படின்னு வந்து நம்ம கொண்டு வரோம். அந்த 3 வித ஊர்ஜிதங்கள் எது அப்படின்னு வந்து நம்ம ஒருவேளை நாம் கேட்டோம் என்று சொன்னால், நாம் அறிந்த நிகழ்வுகள் 2, நாம் எதிர்பார்க்கும் நிகழ்வு 1 ஆக 3 நிகழ்வுகளை அந்த இடத்துல மையப்படுத்த. உலகம் அறிந்த நிகழ்வுகள் நாம மட்டும் இல்லை, உலகம் அறிந்த நிகழ்வுகள் 2, உலகம் எதிர்பார்ப்பு நிகழ்வுகள் 3, மூன்றாவது என்பதாக அந்த இடத்துல பார்க்குறோம். அது எப்படி நாம் கண்டுபிடிக்கிறோம் என்று நாம் பார்த்தால், லூக்கா 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் அந்த கடைசி கால சம்பவங்களை குறித்து அவர் பேசும்போது மிக முக்கியமான ஒரு காரியத்தை அந்த இடத்துல நமக்கு வெளிப்படுத்துகிறார். படிக்கலாம். 21ஆம் அதிகாரம். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். வானத்திற்கு அது எல்லாத்தையுமே அசைச்சிருவேங்கிறார். வானத்திற்கு கூடிய சத்துவங்கள்னா அங்கே வந்து இருக்கக்கூடிய கிரகங்கள், நட்சத்திர கூட்டங்கள் மாத்திரம் அல்லாதபடிக்கு இன்னைக்கு நிறைந்த சேட்டலைட்ஸ் இருக்குது. இது எல்லாமே என்ன பண்றாரு, அவர் அசைச்சிருவாரு அப்படின்னு வந்து சொல்லுகிறார். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து, ஆதலால் அங்க வந்து சாத்தானின் கூட்டத்தாரும் வானத்தின் சத்துவமாக இருக்கிறார்கள். அந்த சாத்தானின் கூட்டத்தாராக இருக்கக்கூடிய வானத்தின் சத்துவங்களும் அசைக்கப்படும் போது பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதுனால் மனுஷனுடைய சோர்ந்து போகும்ட்டார். இந்த வசனத்தை வந்து ரசல் போதகர் ஐயா கோட் பண்ணும்போது ஆபத்து அப்படின்னு தான் சொல்றாரே தவிர ஆபத்துகளுக்கு என்ற பன்மை பொருளை வந்து அவர் விளக்கவில்லை. ஏன் விளக்கவில்லை என்று கேட்டால், அவர் காலத்தில் அது ஆபத்து தான் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்களே தவிர ஆபத்துகளுக்கு என்று பன்மைப்படுத்தி பார்ப்பதற்கு தெரியாது என்பதாகத்தான் அந்த இடத்துல பார்க்குறோம். ஏன் அப்படி பார்க்குறோம்னா, பூமியின் மீது வரக்கூடிய ஆபத்துகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அந்த பூமியின் மீது வரக்கூடிய ஆபத்துகள் 1 அல்லது 2 அல்ல 3 ஆபத்து என்பதாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வெளிப்பசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வெளிப்பசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களை களி கூறுங்கள்,
பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேங்கிறார். ஒரே ஒரு ஆபத்தை தான் இந்த இடத்துல வந்து பேசுறாரு. பிசாசு கீழே இறங்கினதுனால ஒரு ஆபத்து வரும் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா லூக்கா எழுதிய நற்செய்திகளை நம்ம படிக்கும்போது ஆபத்துகளுக்கு என்று பன்மையிலே பேசுவதை அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இது ஆபத்துகளுக்கா அல்லது ஆபத்தா என்று ஒரு கேள்வி நாம் கேட்டோம் என்று சொன்னால், இங்கே வெளிப்பசேஷம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எழுவதை பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து, இது வந்து நடுவானில் பறக்கிற ஒரு பறவை அப்படிதான் அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல சொல்லுவதாக பார்க்கிறோம். நடுவானில் பறந்து கொண்டிருந்த கழுகு ஒன்று என்று போடப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். இருக்கட்டும், கண்டேன். மகா சத்தமிட்டு இனி எக்காலம் ஊதப் போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களில், இனி எக்காலம் ஊதப் போகிற மற்ற 3 தூதருடைய எக்காலங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோ. நமது தமிழ் வேகமத்தில் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 என்று சொல்ல கேட்டேன் என்று சொல்லி முடிப்பதாக பார்க்குறோம். எத்தனை ஐயோ சொல்றாரு? 3 ஐயோ சொல்றாரு. அந்த 3 ஐயோ சொல்லிட்டு ஐயோக்கு ஐயோ ஐயோன்னு 3 தடவை சொல்லிட்டு பிராக்கெட்ல என்ன போட்டாரு? ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேங்கிறாரு. அப்படின்னா எத்தனை ஆபத்து வருங்கிறாரு? 3 ஆபத்து வருங்கிறத தான் அந்த இடத்துல மையப்படுத்துறாரு. அதனாலதான் 14:6 சொல்லும் போது அதுலயே, பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியில் பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரங்களுக்கும், சகல ஜாதிகளும் சகல ராஜ்யத்திலும் நம்ம வந்து படிக்கணும், கோத்திரங்களுக்கும் பாஷைக்காரர்களும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்க நித்திய சுவிசேஷத்தை உடையவன், நித்திய நற்செய்தியை அவர் கொண்டு வருகிறார் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி அந்த நித்திய நற்செய்தி அப்படிங்கிறது தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சி என்பதாக பார்க்குறோம். அது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அது ஆட்சி, அது நற்செய்தியாக இருக்கும். அதற்கு எதிர்மாறாக எதிர்பார்த்து கொண்டு எதிர்மறையாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறவர்களுக்கு அது நல்ல செய்தியாக இருக்குமா என்பது ஒரு சந்தேகத்திற்குரிய காரியமாக காணப்படுகிறது. அதனால இங்கே வரக்கூடிய ஆபத்துகள் 3 ஆபத்துகள் தானா அப்படின்னு கேட்டால், ஆமாம் 3 ஆபத்துகள் தான் என்பதை எப்படி ஊர்ஜிதம் செய்கிறோம் என்று கேட்டால், வெளிப்பசேஷம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் பிரகாரமாக 3 ஆபத்துகளை பேசுகிறார். அது ஒரு ஆபத்து கடந்து போய் விட்டது என்றும் பேசுகிறார். முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று. முதலாம் ஆபத்து கடந்து போய் விட்டதாம். இவைகளுக்கு பின்பு இன்னும் 2 ஆபத்துகள் இதோ வருகிறது. இவைகளுக்கு பின்பு இன்னும் 2 ஆபத்து வருகிறது என்றார். அப்படின்னா எதை பத்தி பேசுறாருன்னு இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் தெளிவு வந்திருக்கும் இல்லையா? முதலாம் ஆபத்து கடந்து போய் விட்டது, உலகத்திற்கு முதலாபத்து கடந்து போய் விட்டது, இன்னும் 2வது இன்னும் வருதுன்ட்டாரு. ஆனா அதுல 11-14 பாருங்க, 2ஆம் ஆபத்து கடந்து போயிற்று, 2ஆம் ஆபத்தும் கடந்து போய் விட்டதாம். இதோ 3ஆம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. இதோ 3ஆம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறதுன்ட்டாரு. அப்படின்னா 3 ஆபத்து தான், அதுல 2வது கடந்து போயிடுச்சுன்ட்டாரு. 3வது ஆபத்து சீக்கிரமாக வருது என்று பேசுவதாக பார்க்கிறோம். இதைத்தான் தீர்க்க தரிசனமாக ஏசாயாவின் புத்தகத்தில் படிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நாம் பார்க்கும்படி அவர் தீவிரித்து தமது கிரியையை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும். நாம் பார்க்கும்படி அவர் தீவிரித்து தமது கிரியை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும் என்றும், இஸ்ரேலின் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி, இஸ்ரேலின் பரிசுத்தருடைய நடவடிக்கைகளை நாம் அறியும்படிக்கு அது சமீபித்து வரட்டும் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஐயோங்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? சர்க்காஸ்டிக்கா சொல்றாங்க, எல்லாம் வரட்டும் பார்த்துக்கலாம், அவங்களுக்கு ஐயோ என்று முதல் ஐயோவை போடுகிறார். 2வது ஐயோ சொல்கிறார். 20ஆம் வசனம். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிற ஐயோ. தீமையை நன்மைங்கிறது, நன்மையே தீமைங்கிறது, இருளை வெளிச்சங்கிறது, வெளிச்சத்தை இருளுங்கிற பாவித்து கசப்பை தித்திப்பு என்றும் தித்திப்பை கசப்பு என்றும் சாதிக்கிறவர்களுக்கு ஐயோன்னார். இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு அதான் நடக்குது. இதுதான் கரெக்ட், இதுதான் கரெக்ட் என்று சாதிக்கிறார்கள். அப்படி சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ என்று 2வது ஐயோவை பற்றி பேசுகிறார். 3வது ஐயோவும் பேசுகிறார். அடுத்த வசனத்தில் 21. தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்திற்கு புத்திமான்களும். இன்னைக்கு அது அப்படித்தான் இருக்கிறோம். புரியுதுங்களா? தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்திற்கு புத்திமான்களா இருக்கிறார்கள்.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதா பார்க்குறோம். ஒருவேளை நாம் அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் நம்மை நாமே சரி செய்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒபதியாவின் புத்தகம் 13ஆம் வசனம், 1072. ஒபதியா 13. என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே முதல் ஆபத்து சொல்றார், என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே நீ அவர்கள் வாசல்களுக்குள் பிரவேசியாமலும் நீ அவர்கள் வாசலுக்குள்ள போகாதே. அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் அனுபவிக்கிற தீங்கை நீ பிரியத்தோட அவர்கள் ஆபத்தினாலே பிரியத்தோடு பாராம. அப்படின்னா இஸ்ரேலுக்கு ஆபத்து வந்தது, சிதறடிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய ஆபத்தினாலே 2வது ஆபத்து வந்தது. 1939 வந்தது 2ஆம் உலக மகா யுத்தம். சிதறடிக்கப்பட்டார்கள். அவர்கள் அனுபவிக்கிற தீங்கை பிரியத்தோடு பாராமல். முதல்ல என்ன பண்ண, வாசலில் போயிட்டோம். 2வது பார்க்கறது, அதுக்கப்புறம் தான் டிவியெல்லாம் வந்தது, அதுக்கப்புறம் நமக்கு தெரிய ஆரம்பித்தது. 3வது ஆபத்தினால் அவர்கள் ஆஸ்தியில் கை போடாமலும் இருங்கன்ட்டார். இன்றைக்கி சொத்து செய்துக்கு இருக்கக்கூடிய காலம் என்பது அது சரியான காலமா என்பதாக அந்த இடத்துல பார்க்குறோம். 3 வித நிகழ்வை அந்த இடத்துல பேசுகிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து ஒலிவ மலை மேலே உட்கார்ந்துட்டு அவங்க கேட்கும்போது இந்த 3 ஆபத்தை பற்றி தான் பேசுகிறார் என்பதாக அந்த இடத்துல பார்க்குறோம். மத்திய 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யுத்தங்களையும் யுத்தங்கள் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அப்படிங்கிறார். இதை ஒருத்தில் சொல்லும்போது ஒருத்தர் என்ன பண்ணிட்டார், கிராஸ் பண்ணிட்டார். என்ன கிராஸ் பண்ணா, சார் என்ன சார் நீங்கள் யுத்தங்கள் செய்தியை கேள்விப்படுவீர்கள் சொல்கிறீங்க, இப்படி என்னங்கப்பா சொல்கிறீங்க? அது எப்போ இருந்தால் யுத்தம் இருந்துட்டு தானே இருக்குது. அது அந்த காலத்தில் இருந்தே ஆதாம் ஏவாள் காலத்தில் இருந்தே காயின் ஆபேல் சண்டை போட்டதுலேருந்தே யுத்தம் நடந்துட்டு தான் சார் இருக்குது. என்ன சார் புதுசாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்படி கேட்டாங்க. ஆனால் 2ஆம் வசனத்தில் உலகத்தின் முடிவிற்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்குறாரு அவர். 3ஆம் வசனத்தில் இவைகள் எப்போது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்னன்னு அவர் கேட்கும்போது, யுத்தங்கள் செய்தியை கேள்விப்படுவீர்கள்னா யுத்தங்களையும் கேள்விப்படுவீர்கள் சொல்லவில்லை, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள்னா உலக மகா யுத்தத்தை பற்றி தான் பேசுகிறாரு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ உலக மகா யுத்தத்தை தான் அவர் கொண்டு வர்றார். முதல்ல வஞ்சிக்கப்படுதல், 2வது உலக மகா யுத்தம். இது எப்படி நீங்கள் இது முதல் உலக மகா யுத்தம் எப்படி உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டால், கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள், இவைகள்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராதுன்ட்டார். 1914 ஆரம்பித்து 1917 இந்த 6ஆம் வசனம் நிறைவேறிவிட்டது. முடிவு உடனே வராது. ஆனதுக்கப்புறம் 1939 ஆரம்பிக்குது, 7ஆம் வசனம் ஆரம்பிக்குது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். அப்ப ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதம் ராஜ்யம், பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் பூமி அதிர்ச்சி பல இடங்கள் உண்டாகும். இவெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் சொல்லி முடிச்சார் 8ஆம் வசனத்தில். இவையெல்லாம் முடிவு என்று சொல்லவில்லை. அப்போ வேதனைக்கு ஆரம்பித்து விட்டது என்பதாக தான் பார்க்குறோம். 3வது உலகமாக யுத்தத்தை பேசுகிறார். 21, 22 வசனங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரம் அப்படின்றார். உலகம் உண்டானது நடக்கல, இனிமேல் நடக்காது. என்ன அர்த்தம்? அதில் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். மிகுந்த உபத்திரம் உண்டாகும் அப்படின்ட்டாரு. இவர் இதுவரைக்கும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்கே மாட்டார். இனிமேல் இந்த கஷ்டம் இல்லைன்னு என்ன அர்த்தம்? போயிடுவார்னு அர்த்தம் இல்லையா? அப்பொழுது உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாலும் தப்பி போவதில்லைங்கிறார். அப்படின்னா 3வது உலகமாக யுத்தம் நாள் கணக்கில் முடிந்துவிடும் என்பதான் சொல்றார் அந்த இடத்துல. அதை நாம கணித்து ஒரு 4 நாட்களில் அது முடிந்துவிடும் என்பதை என்ன பண்ணுறோம், வெளிப்பசேஷம் 6ஆம் அதிகாரம் இன்னும் கொஞ்ச காலம் அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்து, ஒரு இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நாள்ங்கிறது 1000 வருஷம்னா ஒரு இமை பொழுதுனா எவ்வளோன்னு போது 4 நாள் கணக்கு வருது. ஒரு 4 நாளில் முடிஞ்சு போயிடும். கொஞ்ச நேரம், ஒரு மாத்திரை அளவு
ஒரு செகண்டு அப்படிங்கிறாரு, இமைப்பொழுதுங்கிறாரு. இது எல்லாம் பார்த்தோம்னா 4 நாள் கணக்கு தான் வருது. அப்போ 3வது உலக மதம் ஆரம்பிச்சுன்னா அது 4 நாள் முடிஞ்சு போயிருங்கிறது தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவுபடுத்தி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, அந்நாட்கள் குறைக்கப்படுற ஒருவனாவிலும் தப்பி போகல. அப்போ தப்பி போன்ற ஆள் வச்சிருக்காங்கன்னு தான் அர்த்தம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமாக நாட்கள் குறைக்கப்படும்ட்டார். அப்படின்னா கொஞ்சம் தெரிந்து கொள்ளப்பட்டவர் இருக்கிறாங்க, அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமாக நாட்கள் குறைக்கப்படுது, அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வந்து உயிரோடு காக்கப்படுவார்கள். அப்படிங்கிறத தான் என்ன பண்ணுறோம் நாம் தெளிவாக இது உயிர்த்தெழுதலில் பாடத்தில் 1ஆம் உயிர்த்தெழுதலில் 3வது உயிர்த்தெழுதக்கூடிய மகுப்பாறை பற்றி தான் அந்த இடத்துல பேசியிருக்க என்பதை நாம் புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமான. யாத்ராம புத்தகம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாத்ராம புத்தகம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரம்பி. அன்னைக்கு நடந்தது வெகுது. அது 10 வாதையில வந்து வராரு. வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரம்பி எகிப்தின் எல்லையில் எங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கிற்று. எகிப்தின் எல்லைகள் எங்கும் ஏராளமாய் இது இறங்கிட்டதாம். அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன் இருந்ததும் இல்லை, அதற்கு பின் இருப்பதும் இல்லை. அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன்னாடியும் இல்லை, அதுக்கு பின்னாடி இருந்து 8வது வாதையில சொல்லுகிறார் என்பதாக பார்க்குறோம். அப்படின்னா அப்போ அதோட முடிஞ்சு போகுதுன்னு தான் அர்த்தம். அதுக்கு முன்னாடி அப்புறம் வந்துடுறாங்க, முடிஞ்சிருது. அது அதுக்கு முன்னாடியும் இருந்ததில்லை, இதுக்கு பின்னாடியும் இருந்ததில்லைங்கிறார். அதோடு முடிந்து விட்டது என்று பேசுகிறார். அதுக்கப்புறம் காரில் அதுக்கப்புறம் தலைசன் சிங்காரம் முடிஞ்சிருச்சு என்பதாக பார்க்குறோம். வெளிப்பசேஷம் 16ஆம் அதிகாரம் 15-16 15-18. வெளி 16ஆம் அதிகாரம் 15-18. இதோ திருடனை போல வருகிறேன் சொல்றாரு பாருங்க, எப்படி வரேங்கிறார் பாருங்க. யாருக்குமே தெரியாதுங்கிறாரு. இதோ திருடனை போல வருகிறார், அவருடைய நாளையும் நாளிகையும் பிதா ஒருவதர குமாரனும் அறியார் தூதர்களும் அறியார்ட்டாரு. இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவா. அதனாலதான் நீதியின் கனிகளை கொடு, ரட்சிப்பின் கனிகளை கொடுத்து நீதியின் கனிகளை கொடுத்து நற்கிரியைகளாகிய கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கே மாறாக தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடி விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொண்டு பாக்கிவான். அதனால தான் அவன் அவன் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம பார்த்தோம். அவன் வந்து இந்த யாவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் பார்க்கும்போது விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களாக எச்சரிக்கையாக இருந்து விழித்து கொண்டு தெளிவிந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களை தான் அந்த இடத்துல பேசுகிறார். அதனால தான் விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளும். அதனால தான் நீதியின் கனின்னு பார்த்தோம். நீதியாகிய வஸ்திரங்கள் நீதியின் கனியை கொடுக்கிறவர்களாக காத்துக்கொள்ள பாக்கியவாங்க என்று சொல்கிற 16ஆம் வசனம். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மெகதோன் எண்ணப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். அப்போ மெகதோ அப்படிங்கிறார். மெகதோ அப்படின்னா என்னங்கிறாரு, அது வந்து யுத்தக்களம் என்பதாக பார்க்க முன்னேற்பாட்டால் செய்யப்பட்ட ஒரு சந்திக்கும் இடமாக ரெண்டஸ்வஸ் அப்படின்னு வந்து சொல்றாரு. இது ஹார் மெகதோங்கிறாரு. ஹார் மெகதோ மவுண்டன் ஆர் ரேஞ்ச் ஆஃப் ஹில்ஸுங்கிறாரு. அப்படின்னா தங்களை தாங்களே உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே இருக்கக்கூடியவர்கள் என்பதாக பார்க்குறோம். மவுண்டன் ரேஞ்சு, மவுண்டனுங்கிறது மேலே இருக்குது. அவங்க எங்கே இருக்காங்க? அவங்க மேலே இருக்காங்க. அவங்க யார்? அவங்க தலைவர்கள், அவங்களாம் பெரிய ஆளுங்க அப்படின்னு நம்ம சபையில் சொல்கிறோம் இல்லையா, அல்ல வீட்டில் சொல்கிறோம் இல்லையா, அல்ல அது வந்து தொழிற்சங்கத்தில் சொல்கிறேன் இல்லையா, நமது ஆஃபீஸில் சொல்கிறேன் இல்லையா, அல்லது பள்ளிக்கூடத்தில் சொல்கிறேன் இல்லையா, இவங்கெல்லாம் பெரிய ஆளுங்கன்னு. அதுதான் வந்து எலிவேட்டட் பார்ட்டுங்கிறாரு. அந்த எலிவேட்டட் பார்ட்டில் தான் என்னது நடக்குது, எங்களை தாங்களே யாரெல்லாம் உயர்த்து கொண்டு இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களை தான் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல நம்மோடு கூட பேசுகிறார் என்பதாக அந்த இடத்துல வந்து அப்பாயிண்டட் பிளேஸ் ஆஃப் மீட்டிங் என்று சொல்லுவதாக அந்த இடத்துல வந்து பார்க்குறாருல. மெகதோ ஆர் மெகதோ என்ற இடத்தில் அவர்களை கூட்டி சேர்த்தான். அப்போ 7ஆம் தூதன் என்ன பண்றாரு, கலசத்தில் பாருங்க, அவன் வந்து பூமியில ஊத்துறாரு, சமுத்திரத்தில் ஊற்றுறாரு, நீர் ஊற்றுல ஊத்துறாரு, சூரியனை ஊத்துறாரு, சிங்காசனத்தில் மிருகத்தில் சிங்காசனம் மேல ஊத்துறாரு, ஐபராத் நதியில ஊத்துறாரு, கடைசி வாதம் எங்க கொண்டு போய் ஊக்குறாரு, கடைசி கோப கலசத்தை ஆகாயத்தில் ஊற்றினால்கிறார். அதுதான் நட்சத்திர யுத்தமாக மாறுகிறது. ஆகாயத்தில் ஊற்றும் போது என்ன நடக்கிறது, அப்பொழுது சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெருஞ்சத்தம் படர்ந்ததுங்கிறார். முடிஞ்சு போச்சுன்ட்டார். அப்போ முடிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டால் இன்னும் முடியல. இன்னும் முடியலன்னா அப்புறம் எப்படி முடிஞ்சு போச்சு? 6000 இயர்ஸ் முடிஞ்சு போச்சு. 1000 ஆண்டு ஆரம்பிச்சாச்சு. இப்போ 1000 ஆண்டு ஆட்சியில் தான் நம்ம இருக்கிறோம். ஜீசஸ் வந்து நம்மளை வழி நடத்திட்டு இருக்கிறாரு, அவர் தான் உலகத்தை ஆட்சி பண்ணுறாரு, அதனால தான் இத்தனை பிரச்சனை நடக்குது அப்படின்லாம் சொல்ல முடியுமா? நம்ம ஆயிற்று என்ற சத்தம் உண்டாயிற்று என்று சொல்லுவதாக பார்க்குறோம்.
அடுத்த வசனம் எப்படி இருப்பாரு? அடுத்த வசனம் எப்படி? சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. அப்போது சப்தங்கள், இடி முழக்கங்கள், மின்னல்கள் உண்டாது. எல்லாம் ஒரு யுத்தம் இருந்துச்சுன்னா, பேரழிவை உண்டாக்கக்கூடிய யுத்தங்களை உண்டாச்சுன்னா இதுதான் நடக்கும்போது சப்தங்கள் கேட்கும், இடி முழக்கங்கள் கேட்கும், மின்னல்களைப் போல பளிச்சு பளிச்சு என்ற மின்னல்கள் வரும், பூமி அதிர்ச்சி உண்டாகும். பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டான. பூமியின் மேல் மனுஷன் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டான. அப்புறம் இதைத்தான் அங்கே 24 நம்ம படித்தோம். உலகம் உண்டானவர் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரம் உண்டார். வெட்டுக்கிளிகள் இது போல வந்ததில்லை, இதுக்கப்புறம் வரவும் வராதுன்ட்டார். அப்படின்னா இது எல்லாம் எதை மையப்படுத்தி கொண்டு போகிறான்னு பார்த்தோம்னா 3ஆம் உலக மகா யுத்தத்தை மையப்படுத்தி கொண்டு போகிறார் என்பதைத்தான் அந்த இடத்துல நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. எனவே இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே 3 வித ஊர்ஜிதங்கள் காணப்படுகிறது. வருகைனா வந்துட்டாரு, இங்கே வந்து ஆட்சி பண்ணுறாருன்னு என்பது அர்த்தம் அல்ல. கர்த்தர் தமது வல்லமின் செங்கோலை அனுப்புவார். அவர் வலது பார்சத்தில் இருக்கிற ஆண்டவர் வலது பார்சத்திலிருந்து ஆளுகை செய்வார்ங்கிறார். பூமிக்கு ஆட்சி பண்ண மாட்டார் சபையை அப்படின்னு பார்க்குறோம். அதனால தான் வாசல்கள் அருகே வந்திருக்கிறாருங்கிறாரு. அப்போ வாசல்கள் என்று சொன்னால் அது சபையைத்தான் பார்க்கிறோம். அந்த சபைக்கு என்ன பண்ணுறாரு? வேண்டிய பாதுகாப்பையும் வழி நடத்துதலையும் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்குறோம். எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, இதோ உலகத்தின் முடிவு சகல நாட்கள் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் இந்த கடைசி காலங்களில் சாத்தானை பூமியிலே தள்ளி சாத்தான் பூமியிலே தள்ளப்பட்ட பின்பு நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இந்நிகழ்வுகள் காணப்படுகிறது என்பதாக பார்க்குறோம். அதனால தான் இதற்கு அடுத்த பாடமாக 7 வித நிகழ்வுகள் என்ற பாடத்தை என்ன பண்ணுறோம், அந்த பாடத்தோடு கூட இதை நாம் நிறைவு செய்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. எனவே உலகத்திற்கு அறிந்த நிகழ்வுகள் முதல் உலக மகா யுத்தம், 2ஆம் உலக மகா யுத்தம், உலகம் எதிர்பார்க்கும் நிகழ்வு 3ஆம் உலக மகா யுத்தம். அதற்கு பின்பாக உலகிற்கு அறிவுறுத்தப்படும் நிகழ்வுகள் என்று சொல்லும்போது அந்த 110ஆம் சங்கீதத்திலே வரக்கூடிய ராஜாக்கள் வெட்டப்படுவது, தலைவர்கள் நசுக்கப்படுவது, உலகம் எங்கும் பிணக்காடாய் மாறுதல், இந்த 3 காரியங்கள் பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் என்று 3 காரியங்களை அந்த இடத்துல வகை பிரித்து காட்டுகிறார். எனவே அந்த காரியங்களை நாம் உள்ளடக்கி அந்த 110ஆம் சங்கீதத்துடைய விளக்கத்தையும் நாம் எடுத்துக்கொண்டு அதற்கு பின்பாக இந்த 7 வித நிகழ்வுகள் என்று சொல்லக்கூடிய சாத்தான் தள்ளப்படுதல், சபைகள் இணைதல், மெய்த்திருச்சபை துன்புறுத்தப்படல் என்று சொல்லக்கூடிய தொடங்கிய 3 நிகழ்வுகளையும் இனி வரக்கூடிய தொடர் நிகழ்வுகளாக மெய்த்திருச்சபை எடுபடல், பெயர்ச்சபை உலகமும் அழிதல், சாத்தான் 1000 ஆண்டு கட்டப்படுதல் என்று 3 நிகழ்வுகளை கொண்ட பின்பு அங்கு கிறிஸ்துவம் திருச்சபையும் அந்த மெய்த்திருச்சபையும் 1000 ஆண்டு ஆட்சி ஆரம்பித்தல் என்று 7 சம்பவங்களை உள்ளடக்கி இந்த பாடம் நிறைவு பெறுகிறது என்பதாக பார்க்கிறோம். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து சகோதர சகோதரி இணைந்து வரவும் இதில் எழக்கூடிய கேள்விகளை நீங்கள் கொடுக்கவும் வேண்டும் என்று தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். எனவே அடுத்த பாடத்திலே இந்த 3 வித ஊர்ஜிதங்களை நாம் பார்த்தவர்களாக நாம் அதை தொடர்ந்து 7 நிகழ்வுகளையும் பார்த்து இந்த பகுதியை நிறைவு செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். பிதாவாகிய யாவே கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொண்டு இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.